வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது மாலா ஆசனா பார்க்க போறோம். அது எப்படி பண்றது பார்க்கலாம். அதுல சில வேறுபாடுகள்லாம் நம்ம பார்க்க போறோம். இந்த மாலா ஆசனா எல்லாருமே செய்யலாம், சிறியல இருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே செய்யலாம். இது பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப 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 முக்கியமா. அது அவங்களுக்கு நார்மல் டெலிவரி வரதுக்காக இது நிறைய டைம் செய்யலாம். ஆனா எது செய்யணும் எது செய்ய வேண்டாம்ங்கிறத நான் அப்பயே நம்ம சொல்லிடுறேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த வஜ்ராசனத்துல இருந்து அப்படியே இப்படி எழுந்துடும். காலை கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளி வைக்கணும். கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு இப்போ கைகள் ரெண்டுமே ரெண்டு எல்போவுமே சேர்த்து வச்சு இப்படி நமஸ்காரம் முத்ரா மாதிரி வச்சுட்டு இந்த முதுகுதை நல்லா நேரம் ஆக்கிட்டு ரெண்டு கையுமே இது கால் கிட்ட இப்படி வச்சுட்டு நல்லா இப்படி ஓப்பன் பண்ணும். கால்கள் நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை இந்த நமஸ்காரம் முத்ரா நம்ம மார்பு பகுதி கிட்ட வந்துடும். இந்த மாதிரி இருக்கணும். கால் ஃபுல்லாக கீழே பதியணும். அதாவது இந்த டோஸும் சரி இந்த ஹீல்ஸும் சரி எல்லாமே ஃபுல்லாக கீழே பதிஞ்சு இருக்கணும். நல்ல முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு இப்படி உட்காரு. இது மாலாசனம். இதில் சில வினாடிகள் 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி மாலா ஆசனா கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக செய்யலாம். இதை வித் வால் சப்போர்ட் அந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கலாம். அதாவது செவத்துக்கிட்ட நல்லா முதுகு வச்சுட்டு இந்த மாதிரி உட்கார்றது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அப்போதான் அவங்களுக்கு அந்த பெல்விக் ரீஜன் அந்த இடுப்பு பகுதியில் நல்லாவே ஓப்பன் ஆகும். நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் வர அந்த வேறுபாடுகள்லாம் அவங்க செய்ய வேண்டாம். இது மட்டும் பண்ணாலே போதும். இப்போ இதில் அடுத்த வேறுபாடுகள் சிறியவர்கள் பெரியவங்களுக்கு யாரோடாலுமே செய்யலாம். இது எப்படி பண்ணுறோன்னா அதே மாதிரி தான் கை இப்படி வச்சுட்டு நல்லா கையை இப்படி கொண்டு வரணும். அப்படியே நம்ம சுருக்கணும். நம்மளோட முதுகு தண்டு இந்த மார்பு பகுதி நல்லா இப்படி சுருக்கி அப்புறம் அப்படியே இப்படி விரியாக்குற மாதிரி பண்ணும். இது அந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ண போகிறோம். இந்நேல் மூச்சு இழுத்துக்கிட்டே இப்படி வைக்கணும். மூச்சு விடும் போது எப்படி வரணும். இந்த மாதிரி முதுகு தண்டை நல்லா நேரம் ஆக்கிட்டு அப்புறம் குனிற மாதிரி சொல்லிட்டு பண்ணணும். இப்போ பண்ணலாம். நல்லா மூச்சு எடுத்துக்கோங்க. மூச்சை விட்டுடலாம். இந்த கால் பகுதியுமே கைகளுமே சேர்த்து இது பண்ணணும். ஹீல்ஸ் அப்படியே கீழே தான் இருக்கணும். கைகள் மட்டும் நல்லா இப்படி நல்லா நம்மளோட அந்த ஷோல்டர் நல்லா இப்படி சுருக்கிட்டு நல்லா இப்படி விரிவடைக்கிற மாதிரி பண்ணணும். அதே மாதிரி காலையும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 2-3 முறையும் செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இது அப்படியே செய்யறதுக்கும் வெறும் ஆசன மாதிரி செய்யறதுக்கும் இந்த மாதிரி மூச்சு பயிற்சியோடு செய்யறதுக்குமே நல்லாவே டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு ரொம்பவே நல்ல பலன்களுமே ஜாஸ்தி. இந்த மாதிரி உட்காரும் போது 2 முட்டியுமே வலிக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் இது முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாற்று ஆசனங்களை செஞ்சுக்கலாம். ஆனா இப்பதான் இந்த மூட்டு அறுவை சிகிச்சை அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்றவங்க பெரியவங்க இவங்க செய்யக்கூடாது. மற்றவங்களாம் யாரோனாலும் செய்யலாம். ஏன்னா நார்மல் பீப்புள் செய்யும் போதே அவங்களுக்கு அந்த முட்டியெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாம். இதுல அடுத்த வேறுபாடு நம்ம பண்ண போறோம். இதுல என்னன்னா இதே மாதிரிதான் மாலாசனால உட்கார்ந்துட்டு இந்த ஹீல்ஸ் இந்த குதிக்காலை மட்டும் நல்லா தூக்கி தூக்கி கீழே வைக்க போறோம். அவ்வளவுதான். இது இதுவும் நம்ம மூச்சு பயிற்சியோட செய்யலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா செஞ்சுலாம். அதுக்கப்புறமேட்டு மூச்சோட சேர்த்து செய்யலாம்.
இப்போ நல்ல மாலாசனா வந்துட்டு குதிக்கால் நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு கீழே. இந்த டோஸை வந்து நல்லாவே நம்ம அழுத்தினோம்னா ஹீல்ஸ் நல்லா மேலே தூக்கிறோம். எப்பயுமே வந்து அதை பண்ணும் போது முதுகு தண்டலில் வந்து நேராக வைக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ நம்ம அந்த மூச்சு பயிற்சியோட செஞ்சிடலாம். எப்படின்னா இதே மாதிரி தான் மாலாசனம் வச்சுட்டு மூச்சு நல்லா உள்ளே இழுத்து ஹீல்ஸ் ரைஸ் பண்ணும். மூச்சை விட்டுட்டோம்னா அந்த ஹீல்ஸை வந்து கீழே வச்சிடலாம். இதே வந்து ஒரு 2-3 முறை வந்து செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். கால்கள் வந்து பொறுமையாக நீட்டிட்டு தண்டாசனம் கலந்து ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். கால் மடக்கியே வச்சிருந்ததுனால இந்த மூட்டு பதிகள் வந்து கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். அதனால உடனே வந்து காலை வந்து இந்த மாதிரி ஆட்டியும் விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து முன்னோக்கி குனிற ஆசனா பண்றதுனாலும் பண்ணலாம். அதாவது கால் நீட்டி வச்சுட்டு அப்படியே வந்து நல்லபடி ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணலாம். தளர்த்திக்கலாம். இந்த மாலாசனா பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிகள் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அதுக்கப்புறம் இடுப்பு பகுதிகளுக்குமே ரொம்பவே நல்லது. இந்த பெல்விக் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலுமே சரி, எல்லாருக்குமே வந்து ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கொடுக்கும். இந்த ஆசனம் கொஞ்சம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகால் நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம காலங்கள் அப்படிங்கிற விஷயம் பார்க்கணும் இல்லையா? ஸோ இந்த காலங்கள் என்ன பண்ணிட்டே இருக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்காலத்துல இல்லை எதிர்காலத்துல இல்லை இறந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னஸ் கொடுக்குது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்னஸ் நமக்கு ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்ஸையும் ரொம்ப அழகா டெலிவர் பண்ணுது இல்லையா? ஸோ 12 kinds of tenses ஒவ்வொரு விஷயங்களையும் ரொம்ப தெளிவா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து வரக்கூடிய ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய டென்சஸா இருக்கணும், அதோட கண்டினியூட்டி, பாஸ்ட் இல்லை ஃபியூச்சர், இந்த மாதிரி எத்தனை டென்சஸோட கண்டினியூட்டியா இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ப்ராப்பரா உங்களுக்கு வரும். ஸோ இதுல நமக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் எப்படி பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நம்ம அந்த டென்சஸ்லேயே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அஃபர்மேஷன் பேஸ்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அஃபர்மேஷன் பேஸ்ட் எடுக்கும்போது இன்னும் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் தெரியும், எப்படி கொடுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு வேரியேஷன்ஸ் தெரியும். ஸோ அதுக்காக தான் பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ராகேட்டிவ்ங்கிற ஒரு வேரியேஷன்ஸோட நீங்க ஒர்க் பண்ணி பார்ப்பீங்க. அண்ட் ஆஸ் வெல் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ்க்கு சர்டன் ரூல் இருக்குதான். அந்த ரூல்ல அந்த வாக்கியத்தை ரொம்ப அழகா அமைக்கிறது யாரா இருப்பாங்க, வேர்பா தான் இருப்பாங்க. அந்த ஆக்ஷன் வார்த்தை, நீங்க அந்த என்ன செயலை நீங்க செய்ய வரீங்கன்றது அந்த ஆக்ஷன் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அது உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ஹைலைட்டர் யாரு, தென் அந்த ரூல் எப்படி எழுதலாம், தென் என்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ்ல எப்படி ஆன்சர் பண்ணலாங்கிறத சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் பார்க்க போகிற அஃபர்மேஷன் இன்ட்ரோகேட்டிவ் அஃபர்மேஷன். ஸோ verb form V1, V2, V3. present, past, past participle. ஸோ verb form நம்ம என்ன எடுக்கிறோம்னா குக் அப்படிங்கிறத எடுக்கிறேன். ஸோ குக் அப்படிங்கிறது நான் என்னன்னா சமைக்க, குக்கிங் சம்திங் அப்படிங்கிறதா. இதுவே V2 and V3 வரும்போது குக்டு, சமைத்த அப்படிங்கிறது தான் குக். ஸோ சமைக்க, சமைத்த, சமைத்த, குக், குக்டு, குக்ட் அப்படிங்கிறது வேர்ப் ஆயிடுச்சு. இப்போ சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, he, she, they,
it. இது சப்ஜெக்ட்ல வருது. ஸோ ரூல் வந்தது நம்ம எடுக்கும் போது யாரோட ரூல் எடுக்கிறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ ஃபியூச்சர் அப்படிங்கிறதுனால which is indicate will or shall plus then followed by subject plus perfectனால have and action வரணும் இல்லையா? V3 past participle extend பண்ணலாம். தென் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும்? எண்ட் ஆஃப் ரூலில் question மார்க் கொடுக்கணும். ஸோ since it's a interrogative அப்படிங்கிறதால எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம்? will she have cooked dinner by 7 p.m. tonight. இவ்வளோ தூரம் எழுதணுமான்னு கேட்டால் கிடையாது. யூ கேன் ஈவன் ஸ்டாப் will she have cooked dinner அப்படின்னு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதாவது இரவு உணவு அவங்க சமைத்திருப்பார்களா அப்படின்னு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை எப்போக்குள்ள அப்படிங்கிறது அந்த நேரம் குறிக்கணும்னா நீங்கள் குறிச்சிக்கலாம். ஓகே, அப்போ ஸோ இன்றிரவு 7 மணிக்குள் உணவை, இந்த இடத்துல குக்ட் இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஷீ இருக்கு, அவள் இண்டிகேட் ஆகுது. ஸோ சமைத்திருப்பாளா அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா சமைத்திருப்பாங்களா அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம். இங்குகாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை சமைத்திருப்பார்களா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்பெக்டிவாகவும் சொல்லுவோம். அது பேஸ்ட் ஆன் பிகாஸ் உங்க கூட யார் இருக்காங்க, உங்களோட சின்னவங்க சமைக்கிறாங்க, பெரியவங்க சமைக்கிறாங்க அப்படிங்கிறது பொறுத்து நீங்க சொல்லிக்கலாம். இருப்பார்களா அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இப்படிதான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. நான் இப்போ சொல்லியிருக்கேன், இதுவே வந்து தே யூஸ் பண்ணும்போது அவங்க, அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஷீ யூஸ் பண்ணும்போது அவள், அவளுடைய அப்படிங்கிற மாதிரி வரும். பட் அதே இடத்துல இந்த இடத்துல இட்ஸ் த ஏஜ் பேஸ்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு ரெஸ்பெக்டிவ்னஸ் தர மாதிரி தமிழில் பேசும்போது சொல்லிக்கலாம். ஸோ இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு இதுவே பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஷீ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யாரை இண்டிகேட் பண்ணுறீங்கன்றது ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ அதனால வரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ இன்ட்ராகேட்டிவ் பண்ணியிருக்கோம். இதில் பாசிட்டிவ் எழுதுறோம் போது she will have cooked dinner seven p.m. tonight. இதை பாசிட்டிவ்ல ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதே நெகட்டிவ் வரும்போது she will not have indicate வந்து not have cooked dinner by 7 p.m. tonight. ஸோ அப்போ ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், ஒரு இன்ட்ராகேட்டிவ், ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு ஏற்ற பதில் பாசிட்டிவ்ல, கேள்விக்கு ஏற்ற பதில் நெகட்டிவ்ல. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படின்னா நம்ம எக்ஸாமைன் பண்ணிக்கலாம். நான் எழுதுறதுக்கும் இதுக்கும் எனக்கு ரிலேட் ஆகுதா அப்படின்னு எக்ஸாமைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் குக்டு அப்படிங்கிற ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம். இன்ட்ராகேட்டிவ்ல, பாசிட்டிவ்ல, நெகட்டிவ்ல. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பேஸ்ட் ஆன் திஸ் நீங்கள் ஒரு 20 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம்.
எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். கரடி துரத்துச்சுன்னா ஓடணும் அப்படின்னு தான் தோணும். கரடி ஏன் கரடி, நாய் துரத்துனால எல்லாருக்கும் ஓடணும் தான் தோணும். பூனை துரத்தினாலும் அப்படிதான். எது துரத்தினாலும், மனுஷங்க துரத்தினாலும் ஓடணும் தான் தோணும். அது டிஃபால்ட்டாக நம்மளுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். ஓடினாதான் தப்பிக்க முடியும், ஓடிரு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஆனால் இந்த கரடியை நீங்கள் நினைக்கிற மாதிரி அதோடைய உருவத்தை பார்த்து அதோடைய வெயிட்டை நம்ம கம்பேர் பண்ணிட முடியாது. வெயிட்னா அதோடைய உடல் எடையை சொல்ல, அதோடைய திறமையை சொல்கிறேன். ஏன்னா இப்போ கரடி உருவத்தில் பெருசு, நம்ம ரொம்ப சின்னது, சீக்கிரமாக ஓடிடலாம், கரடியால் ஓடி வர முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. அண்ட் படத்தில் காட்டுற மாதிரி கரடி அவ்வளோ ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் கரடியால் ஓட முடியும். ஆனால் சராசரியான மனிதர்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியுமா? நம்ம காரையே 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் ஓட்டிட்டு போகிறோம். அப்போ எப்படி மனுஷங்களால் அவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் கரடி உங்களை துரத்துச்சுன்னா நீங்கள் கரடிக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுறது வேலைக்கே ஆகாது. கரடி வர முடியாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஒரே சொல்யூஷன். அலாம் அடித்த உடனே யாரெல்லாம் முதல் அலாமில் எழுந்திரிச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்களேன். பட்டுன்னு ஆஃப் பண்ணிட்டு ஒன்று ஸ்னூஸ் பண்ணிடுவோம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிட்டு மறந்து தூங்கிடுவோம். இல்லைன்னா அலாம் வைக்கும் போதே 5 மணிக்கு ஒன்று, 5:15 ஒன்று, 5:30 மணிக்கு ஒன்று, அப்புறம் 6:45, 7:45 அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த டைம் இழுத்துட்டு போயிருப்போமே தவிர்த்து ஒரு அலாம் அடித்தா அதில் எந்திரிக்கணுன்றதே கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு அவசரம் இல்லை அப்படின்னா அந்த அலாமை நீங்கள் தள்ளியே வைக்கலாமே. அது எதுக்கு 6:00 ஒன்று, 6:15 ஒன்று, 6:30 ஒன்று, 6:45, 7 அப்படின்னு வைக்கணும்? இந்த ஒரு விஷயத்த பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் பாடியில் வராதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்லீப் சைக்கிள் மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நமக்குன்னு ஒரு ஸ்லீப் சைக்கிள் இருக்கும் இல்லையா? 10லிருந்து 5 வரைக்கும் நம்மளால நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் அலாம் வச்சு எந்திரிச்சு அப்படி தூங்கி வெளியேறதுனால உங்களுடைய ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நைட்டு உங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆகி நீங்களே ரொம்ப லேட்டாக தான் தூங்குவீங்க. பார்த்தீங்களா, காலையில் அடிக்கிற அலாம்னால நமக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்னு. ஜப்பானில் புதுசாக ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன ஏஜென்சி தெரியுமா? யாரெல்லாம் காதலிக்கிறாங்களோ அவங்கள பிரிச்சு விடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஏஜென்சி கிட்ட காசு கொடுத்தீங்கன்னா அவங்களே போய் பிரிச்சு விட்டுருவாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னு யோசிங்க. நம்ம இந்த படங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த காதலை பிரிக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தர் நிஜமாக காதலிக்கிற மாதிரி நடிச்சு அவங்கள பற்றி தப்பாக பேசி அவங்க கிட்ட இருந்து பிரித்து வந்து இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிறதா சொல்லுவாங்களே, அதே மாதிரியான ஒரு ஏஜென்சியாக அவங்க கிட்ட காசு கொடுத்துட்டிங்கன்னா ஒரே அட்டெம்ப்ட் இவங்க தான் அப்படின்னு நம்ம டார்கெட் பண்ணி விட்டா போதும். அவங்கள பிரிக்கிற வரைக்கும் ஓய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறதுக்காக நிறைய வேலைகள் பண்ணுவாங்களாம். அப்படி ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் இந்த ஏஜென்சிக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்களாம்பா. நமக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேரண்ட்ஸ் இந்த வேலை பண்ணாலும் பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் இப்படி ஒரு கம்பெனி நம்ம ஆரம்பிச்சோம்னா நிறைய பேரண்ட்ஸ் நமக்கும் காசு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? மெடிசின்ஸ் எப்படி வேலை செய்யுது? சரி, ஒரு டேப்லெட்னு எடுத்துட்டோம்னா அந்த டேப்லெட் நம்ம போட்ட உடனே அதை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா போட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய பிளட்ல எல்லாம் கலக்கும் போது அந்த மெடிசனும் அப்படியே அழகாக கலந்து எங்கே ரிப்பேர் பண்ணணுமோ அங்கே போய் ரிப்பேர் பண்ணும். இது நமக்கு தெரிஞ்சது தானே. ஆனால் நிறைய மெடிசின்ஸ் நம்ம ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மெடிசன் அதிகமாக பிளட்ல கலந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய பாடி ரொம்ப வீக் ஆயிரும். சரி, இப்படி வீக் ஆகாத மாதிரி மெடிசன் கொடுக்கணும்னா என்ன பண்ணும்? எங்கே பிரச்சனை இருக்கோ அங்கேயே போய் மாத்திரை டிசால்வ் ஆகி அந்த இடத்த மட்டும் ரிப்பேர் பண்ணுச்சுன்னா பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரியான ஒரு மெக்கானிசம் இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மெடிசன் துறையில் அதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஈவன் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல. இந்த மாத்திரையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லங்ஸில் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை கிட்னியில் மட்டும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த மாத்திரை நேராக கிட்னிக்கு போய் அந்த கிட்னியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டுமே சரி பண்ணுமே தவிர்த்து அதர் ஆர்கான்ஸோட டீல் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. அதனால என்ன நம்ம பிரச்சனைக்காக மருந்து எடுக்கிறோமோ அந்த மருந்து உள்ள போய் அந்த ஆர்கானுக்கான செயல்பாட்டை மட்டும்தான் பார்க்கும். இதனால அதர் ஆர்கான்ஸ் அஃபெக்ட் ஆகாது. நல்லா இருக்குல்ல? லாயல் அப்படின்ற கம்பெனி நாய்களுடைய ஆயிலை நான் அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி கிட்டத்தட்ட இப்போ வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு டாகை வளர்க்குறோம், அந்த டாகை நம்ம எவ்வளோ பாசமா வளர்ப்போம், நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களாவே வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த நாய்களுடைய ஆயுள் அப்படின்றது ரொம்ப கம்மி. மனிதர்களை கம்பேர் பண்ணும்போது 10 வருஷம் 12 வருஷம் அப்படின்ற ரேஞ்சிலேயே இருக்கு. இப்போ நிறைய நாய்கள் அந்த அளவுக்கு தான் உயிர் வாழுது. ஆனால் அதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய முயற்சியா லாயல் அப்படின்ற கம்பெனி 2 வருஷம் அதிகமாக வாழ்றதுக்கான வேலைகளை பார்க்குறாங்களாம். ஸோ அதற்கு உண்டான மெடிசன்ஸ் எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. அது ரொம்ப ஈஸியாகவே செயல்பாட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பெட் லவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாய்களுடைய ஆயுளை ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா,
அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டேப்லெட்ஸாக இது ஒர்க் ஆகும். அதனால் அதனுடைய ஆயில் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் அது டாக் லவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக தான் பார்க்கப்படுது. 2016 பங்களாதேஷில் ஒரு ஸ்கேம் அட்டம் நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிஸ்டமை ஹைஜாக் பண்ணி பணத்தை எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் எங்கள் பேங்க்லேயே. அப்படி பேங்க்கில் சிஸ்டமில் ஹைஜாக் பண்ணும்போது ஆன்டிவைரஸ் அப்படின்ற ஒரு விஷயமே அவங்க போடாதனால ரொம்ப ஈஸியாக ஹேக்கர் அவங்களுடைய சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டாங்க. கூடவே 500 கோடி ரூபாய்க்கு மேலே அங்கேருந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் சைபர் ஹைஜாக்காக இதை கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு அட்டெம்ப்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி 100 கோடி ரூபாய்க்கு டார்கெட் பண்ணி 100 கோடி அடிச்சிருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிப்போச்சு. ஃபவுண்டேஷனில் வேறு ஏதோ ஸ்பெல்லிங்கை போட்டு விட்டாங்க. அதனால் டவுட்டு பட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க பேங்கர்ஸ். அதனாலேயே இவங்களுக்கு 100 கோடி ரூபாய் கிட்ட சேவ் ஆச்சு. ஆனால் போன அந்த 50 கோடி போனது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் நிறைய பிளான் பண்ணியிருந்தாங்க, ஏதோ இதோட போச்சேப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் பார்க்கப்படுது. ஹைஜாக்கர்ஸ் இந்த 50 கோடியோட அமுக்கிட்டு இல்லை, 500 கோடி அமுக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி அதுக்காக ரெக்வஸ்ட்டும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஹையர் அஃபிஷியல்ஸ் இந்த பெரிய டிரான்சாக்ஷன்ஸ்லாம் டீல் பண்ணுவாங்கல்ல, என்ன பண்ணுறது, ஹைஜாக் பண்ணும்போது அவசரத்தில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஃபவுண்டேஷனோட ஸ்பெல்லிங்கை மிஸ்டேக் பண்ணுறதுனால என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு டவுட் பட்டு அந்த பேங்கர் அப்படியே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் 500 கோடி தப்பிச்சுது. ஆனால் போன 50 கோடி போனது தான். அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விட்டாங்க. அதுக்கப்புறமா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்குனாங்க. அந்த சிஸ்டம் எல்லாமே ரொம்ப செக்யூர்டாக இப்போ இருக்குது. அண்ட் ரொம்ப ஈஸியாலாம் இப்போ நம்ம ஹைஜாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க முடியாது. ஈவன் இந்தியாலையுமே இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போல்லாம் அதை பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilvel Maliti.